Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோல நாம ஜர்தோசில எப்படி லீஃப் வந்து ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு லீஃப் ஷேப் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன். அதை கரெக்ட்டா ரெண்டு ஹாஃபா பிரிச்சு வச்சுக்கோங்க. நிறைய மெத்தட்ல போடலாம், ஆனா இதுதான் கொஞ்சம் இருக்குறதுல ஈஸியான மெத்தட். அண்ட் நிறைய சைஸஸ்ல ஜர்தோசி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 23 நீடில் எடுத்துர்க்கேன். ஜர்தோசி வர்க்குக்கும் பீட் வர்க்குக்கும் வந்து நீங்கள் 23 and 24 நீடில் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜர்தோசியை கோத்துக்கோங்க. ஒரே ஒன்று மட்டும்தான் எடுத்திருக்கேன். சின்னதாக மேலேருந்து டிப்லேருந்து ஒரு லாக் போட்டுட்டு அதை ஒரு கீழே ஒரு 40% அளவுக்கு இருக்கிற மாதிரி அந்த கோட்லேருந்து ஒரு 40% இருக்கிற அளவுக்கு நான் ஒரு ஜர்தோசியை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு லாக் போட்டுக்கிறேன். அண்ட் அகைன் மேலே கொண்டு போங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, டேரெக்டாக கீழே இருந்து இப்போது நான் வந்து மேலே போகும்போதே என்ன பண்ணுறீங்கன்னா ஜர்தோசியை இப்படி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க, அது கரெக்டான மெத்தடே கிடையாது. நீங்கள் நடுவில் இருந்து மேலே வந்து எம்டியாகவே த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் கொடுத்துட்டு அங்கேருந்து தான் மேலேருந்து தான் நீங்கள் நடுவுக்கு நீங்கள் ஜர்தோசியை இப்படி கொண்டு வரணும். நம்ம ஆன்லைன் ஆரி கோர்ஸில் 999க்கு ஃபுல் ப்ரொஃபஷ்னல் அண்ட் பேசிக் டு ப்ரொஃபஷ்னல் வரைக்கும் ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். வித் மெட்டீரியல்ஸோட 2000 ருபீஸுக்கும் வித்தவுட் மெட்டீரியல் 999க்கும் நாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டில் பண்ணிட்டு முடித்தோடனே லெஃப்டில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரைட் லெஃப்ட்னு மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே வாங்க. இப்போ அகைன் பாருங்கள், ரைட்டில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் பண்ணிக்கிறோம். மேலேருந்து அகைன் ஒரு ஜர்தோசியை கொண்டு வந்து சென்டரில் கொடுத்து ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக். அகைன் லெஃப்டில் மேலே கொண்டு போகிறோம். மேலேருந்து தான் நீங்கள் ஜர்தோசியை சென்டருக்கு கொண்டு வரணும். ஸோ இதே மாதிரி இந்த லீஃப் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. ஜர்தோசி ஒர்க்குனாலே நமக்கு நல்ல கிராண்டாக தெரியும். ப்ரைடல் ப்ளவுஸில் கண்டிப்பாக ஜர்தோசி ஒர்க் இல்லாமல் இருக்காது. இந்த கொடி டிசைனில் வரும்போது ஸ்டெம் ஸ்டிச் வந்து நீங்கள் ஸ்டெம்ஸுக்கும் அண்ட் லீஃப் ஸ்டிச்சில் இந்த ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணி பாருங்கள், ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஜர்தோசியில் எப்படி பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. சென்டரில் சில நேரத்தில் கேப் தெரியும், சில நேரத்தில் இந்த மாதிரி இருக்கும். பட் எப்படி இருந்தாலுமே நீங்கள் பீட்ஸ் வச்சோ அப்படி இல்லைன்னா ஜர்தோசி வச்சோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் ஒரு 4-5 பீட்ஸும் வந்து கோத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜர்தோசியே கூட இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் ஆரி கற்றுக்கணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.